யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 17, 18. எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர்கள் முதலான அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரர்களாலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய பிள்ளைகள் சில உபத்திரவமான பாதைகளில் செல்ல வேண்டியதாயிற்று. அதை தேவன் சொல்லுகிறார், நானே அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி உங்களை தொடர்ந்து வரும்படி அவனுடைய இருதயத்தை நான் கடினமாக்கினேன் என்று சொல்லுகிறார். இந்த காரியத்தில் இஸ்ரவேல் மக்கள் மிகவும் சோர்ந்து விட்டார்கள். எல்லாரும் சிவந்த சமுத்திரத்து கரையில் வந்திருக்கிறார்கள். இரு பக்கமும் மலை சூழ்ந்து இருக்கிறது. பின்பக்கத்திலே பார்வோனின் சேனை திரளாய் குதிரையிலே ரதங்களிலே இறைச்சலோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதை இஸ்ரவேல் மக்கள், மீட்கப்பட்ட மக்கள் பார்க்கிறார்கள். அப்படி அவர்கள் பார்க்கும்போது பயம் அடைகிறார்கள். தங்களை நடத்தி கொண்டு வந்த தங்களுடைய தலைவன் மோசே, தங்களுடைய போதகர் மோசே, தங்களை நடத்துகிற பல அற்புதங்களின் ஊடாய் அவர்களை நடத்தி கொண்டு வந்த மோசையை பார்த்து அவர்கள் கேட்டார்கள், எகிப்திலே எங்களுக்கு கல்லறை தோட்டம், கல்லறை இல்லை என்றா இந்த வனாந்திரத்திலே எங்களை சாகடிக்கும்படி கொண்டு வந்தாய் என்று எல்லாரும் மோசைக்கு விரோதமாக பேசினார்கள், முறுமுறுத்தார்கள். சிலர் கல்லை கூட எடுத்து எரிந்து விட்டார்கள். ஏயா நாங்க உங்களை கேட்டோமா? எங்களை இப்படி கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி உபத்திரவத்துக்குள்ள எங்களை வச்சிருக்கீங்களே, இந்த பார்வோன் சேனை இப்படி திரண்டு வருதே, நாங்க என்ன செய்வோம்? பிள்ளை குட்டிகளை வச்சுக்கிட்டு நாங்க என்ன செய்வோம் என்று. இதனோட தேவன் சமுத்திரத்தை இரண்டாக பிரித்து இஸ்ரவேல் மக்களை அதன் வழியாக கடந்து போக எல்லாரும் கரையேறுகிற நேரத்தில் திரும்பி பார்த்தால் அதே திறந்த சமுத்திரத்துக்குள்ளே பார்வோனின் சேனை வந்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்த உடனே மிகவும் பயந்து போனார்கள். கடைசி வரைக்கும் பின்தொடரும் சத்துரு. அதற்கு தேவன் கொடுக்கிற விளக்கம், நான் தான் அப்படி செய்தேன் என்று சொல்லுகிறார். நான் தான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தினேன். உங்களை பின்தொடர்ந்து வரும்படிக்கு நான் தான் அவர்களுக்கு இப்படி நான் கொடுத்தேன். ஏனென்றால் நான் ஃபைனலா ஒரு கிரியை செய்வேன். அப்பொழுது அவர்கள் தேவனை அறிந்து கொள்வார்கள். இஸ்ரவேலின் தேவனே தேவன், நானே கர்த்தர் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னார். அத்தனை பார்வோனுடைய சேனை அனைத்தும், அதில் ஒரு வாக்கியம் இருக்கிறது, இன்று கண்ட எகிப்தியனை நீங்கள் இனி என்றும் காண்பதில்லை என்று சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையை கவனிக்கிறோம். அது புரியல அவங்களுக்கு. இல்லையே காண்றோமே, அதை வர்றாங்களே, அவங்களுக்கு நம்ப முடியல. நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் நம்ப முடியல. பயமூட்டுகிறதாக இருக்கிறது. இறுதியாக தேவன் சமுத்திரத்துல அவர்கள் அனைவரையும் மூழ்கடித்து விட்டார். எல்லாரையும் சமுத்திரத்துல மூழ்கடிச்சிட்டார். ஒருத்தரும் உயிரோடு இல்லை. என்ன, இஸ்ரவேலின் தேவன் ஆகிய கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்கிறார். வாங்க, ஓடி போகலாம். நடுக்கடலுக்கு அவர்கள் வந்தபோது அவர்கள் ரதங்களுடைய சக்கரங்கள், உருளைகள் கலண்டோடும்படி செய்தார். குதிரைகள் வண்டி இழுக்க முடியவில்லை, ரதத்தை இழுக்க முடியவில்லை. இப்பொழுது எல்லாரும் இறங்கி பின்னோக்கி ஓட பார்க்கிறார்கள், முடியவில்லை. இப்படி கர்த்தர் முழுக்கவும் எனக்கு எதிராக செயல்பட்ட தீமையை, எனக்கு எதிராக செயல்படுகிற சத்துருவினுடைய செயல்களை மூழ்கடிக்கும் வல்லமை உள்ள தேவனாக அவர் இருக்கிறார். இதை நாம் அறிய வேண்டும். இவைகள் ஏன் வேதத்தில் எழுதி இருக்கிறது? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சம்பவம் 14ஆம் ஆத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. 15ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் பாருங்கள். 15ஆம் அதிகாரம் முதல் வசனம், அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார்.
குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று தொடர்ந்து அந்த 15ஆம் அதிகாரத்தில் தேவனை புகழ்ந்து பாடுகிறார்கள். எகிப்தியர் இஸ்ரவேலிலே ஒரு தேவன் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ள தேவன், அவருக்கு எதிராக அவருடைய ஜனங்களுக்கு தீமை செய்ய நாம் எதிர்பட்டால் அவர் நிச்சயமாய் நமக்கு எதிராக நிற்பார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். நன்றாக கவனியுங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்தில் வாழும்போது நமக்கும் இவ்விதமான எதிரிகள், தீமை செய்கிறவர்கள், பொல்லாப்புகளை செய்கிறவர்கள் வலுகொண்டு இருக்கிறார்கள், வீரமாய் இருக்கிறார்கள், பலசாலியா இருக்கிறார்கள். அவர்கள் செய்கிற தீமை நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போகிறது. அவர்கள் ஒரு தீமையையும் அவர்கள் விட்டு விலகுகிறது போல இல்லை. நம்ம மேல கொஞ்சம் ஒரு சின்ன இரக்கம் கூட வருவதில்லை. தீமை செய்ய அவ்வளவு அவர்கள் உற்சாகமாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் நமக்கு சில நேரங்களில் விசுவாச குறைவு வருகிறது, சில நேரங்களில் பதட்டங்கள் ஏற்படுகிறது. ஏன் இப்படி நடக்கிறது என்ற கேள்விகள் எல்லாம் பலமாக எழும்புகிறது. இப்படி சொன்னீரே ஆண்டவரே அப்படின்னு கேட்க தோணுகிறது. அப்படி நான் கேட்கிற சூழ்நிலையில தேவன் செயல்பாட்டில் இருக்கிறார். நிச்சயமாக கர்த்தருக்கு மகிமை. ஒவ்வொரு சம்பவத்தையும் நீங்கள் பாருங்கள், வேதத்தில் நடந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் பாருங்கள். தேவன் என்ன செய்திருக்கலாம்? ஒரு பெரிய மழை, ஹெவி ரெயின், கல்மழையெல்லாம் வருவிக்கிறவர் அவர். அப்படி வேதத்தில் இருக்கிறது இல்லையா? கல்மழை வருவித்தார் எகிப்துல எனப்பட இடங்கள்ல. அதனால இப்போ 7 மடங்கு எரிகிற அக்கினி சூளையை அவித்து போடுவதற்கு அவர்கிட்ட நிறைய டூல் இருக்குது. ஆனா அவர் நினைச்சிருந்தா என்ன செய்திருக்கலாம்? ஒரு ஹெவி ரெயின் வந்துச்சுன்னா அந்த 7 மடங்கு என்ன, ஒரு வெள்ளம் எல்லாத்தையுமே சேர்த்து அடிச்சுக்கிட்டு போயிருக்கலாம். அவரால் அது மாற்ற முடியும். ஒரு புயல் காற்றை அந்த 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 லோக்கலா சுத்தி அடிக்குமே, ஒரு சுழல் காற்றை, அதை அனுப்பியிருந்தா அது அப்படியே இந்த அக்கினி சூளைய தூக்கிட்டு போயிருக்கோம். என்னென்னமோ வழி இருக்குது, அதையெல்லாம் அவர் கையாளலையே. இவர்கள் என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்கள்? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். உன் கைக்கும் நேபுகாத்நேச்சார், உன்னுடைய கைக்கும் இந்த அக்கினி சூளைக்கும் எங்களை விலக்கி காக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார், அறிக்கை பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். எதிரியின் ஆக்ரோஷம் அதிகமாய் கொண்டே இருக்கிறது. நேபுகாத்நேச்சாருக்கு கோபம், அந்த சீற்றம் ரொம்ப அதிகமாகிறது. கொஞ்சம் அந்த சந்தர்ப்பம் வேதத்தில் எழுதி இருக்கிறது. அதுல அவர்களை பலசாலிகளான யுத்த வீரர்கள், சோல்ஜர்ஸ் வந்து அவர்களை கட்டி தூக்கிட்டு போகும்போது அதனுடைய உஷ்ணத்தின் அகோரம் அந்த பலசாலிகளான வீரர்களை அது கொண்டு போட்டது என்று பைபிள்ல இருக்குது. அவ்வளவு பவர்ஃபுல் ஃபயர், ஒரு தீமை, சுலபமா கிட்ட போனாலே அழிச்சிடக்கூடிய வல்லமையான தீமை. அதுக்குள்ள போகாம நம்மளை காத்திருக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதெல்லாம் நடக்காததுனால தேவன் அவ்வளவுதான் அவர் பவர் அப்படின்னு மற்றவங்களாம் சொல்லக்கூடிய அளவுல அது இருக்குது. என்ன, இஸ்ரேல் மக்கள்லாம் அப்படிதான் சொன்னாங்க. எங்களை கொண்டாந்து இந்த வனாந்தரத்துல ஆத்துறதுக்கு கொண்டாந்துட்டாரு, அவ்வளவுதான், அப்படிதான் சொன்னாங்க. அந்த மறுதளிச்சு போய் நிக்கிறாங்களே அத்தனை பேரும் என்ன சொல்லியிருப்பாங்க? அவ்வளவுதான்யா, என்னத்தையாவது நிறுத்திட்டு போறான், நம்ம வணங்கிட்டு போய் உயிரை காப்பாத்திக்கிடுவோம்னு நாங்க வந்துட்டோம். இந்த யுக்தியும் இந்த அறிவும் இந்த 3 பயல்களுக்கு இல்லையே அப்படி சொல்லியிருப்பாங்கல்ல. விசுவாச வீரர்களான 3 பேரும் என்னென்ன கற்பனைலாம் பண்ணியிருப்பாங்க. எங்கள் தேவன் இப்போ ஒரு பெரிய ஹெவி ரெயினை வர வைக்க போறாரு, எங்க ஆண்டவர் இப்போ ஒரு பெரிய ஹெவி விண்டு அனுப்ப போறாரு, அப்படியே தூக்கிட்டு போயிட போகுது பாருங்களேன் அப்படின்னு. ஒண்ணுமே வர காணுங்க, ஒண்ணுமே வர காணும். கடைசியில இவங்களை கட்டி தூக்குனது தான் மிச்சம். இவங்க 3 பேர் என்ன சொல்லியிருப்பாங்க? அவ்வளவுதான், தூக்கி போட்டுறாங்க. கடவுள் நம்மளை சீக்கிரம் தம்மகிட்ட கூட்டிக்கணும்னு அவர் ஆசையாயிட்டார் போலுக்கு. அதனால தான் இதெல்லாம் விட்டுட்டாரு. சரி போடட்டும் போ, நம்ம டப்புன்னு நம்ம கடவுள்கிட்ட போயிடலாம் அப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல கவனிங்க. இப்பொழுது நேபுகாத்நேச்சார் தன் வாயை திறந்து சொல்லும் வார்த்தையை
நீங்கள் வாசிக்க வேண்டும். அதில் என்ன சொல்லுகிறான்? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் தேவதாசர்களே, நீங்க வெளியே வாங்க. அதோடு மாத்திரமல்ல, அவர்களுக்கு சொல்லப்பட்டது சமஸ்த பாபிலோனிய மக்களுக்கும் நேபுகாத்நேச்சாரால் சொல்லப்பட்டது, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களின் தேவனே தேவன். அவர்களுக்கு விரோதமாய் எவனாவது நாவை திறந்தால் அவன் நாவு அறுபடும், அவன் வீடு எருக்களமாகும். இன்னும் ஒரு டிகிரி பாஸ் பண்ணான் பாருங்க, ஒரு லெட்டர் ஒன்று எழுதி ஒரு ஆர்டர் ஒன்று போட்டான் பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இந்த விதமான சர்ப்ரைஸ் எல்லாம் செய்யாம சும்மா சாதாரணமாக செய்துட்டா கர்த்தருடைய அற்புதத்தை காண மாட்டான். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி அற்புதம் செய்து தம்மை சூழ இருக்கிற மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்த அவர் விருப்பமாயிருக்கிறார். நம்முடைய குறைகளில், நம்முடைய கஷ்டங்களில், நாம் சந்திக்கிற பிரச்சனைகளில் இயேசு நிச்சயமாய் தம்மை வெளிப்படுத்தவே இந்த காரியங்களை செய்கிறார். எகிப்தியர் இஸ்ரவேலின் தேவன் கர்த்தர் தேவன், அவர்தான் தேவன் அப்படி என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும், நீங்க சில தவறுகளை செய்திருப்பீங்க, அதையெல்லாம் கர்த்தர் காட்டி இந்த தவறுக்கு தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு அப்படிலாம் சொல்ல மாட்டார். அதையெல்லாம் நமக்கு மன்னித்து நம்மேல் இரக்கமா இருந்து, நமக்கு சாத்தானால் வருகிற, தீயவர்களால் வருகிற, பிசாசு பயன்படுத்துகிற மனிதர்களால் வருகிற, பிசாசு சில வேளையில் பெண்களை பயன்படுத்துவான், சில வேளையில் ஆண்களை பயன்படுத்துவான், சில வேளைகளில் ரொம்ப வீரியமானவர்களை அவன் பயன்படுத்துவான், ரொம்ப பயன்படுத்துவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாக நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிச்சயமாக எவ்வளவு பெரிய வலிமை வாய்ந்தவனாய் இருந்தாலும் அவனை விட நம்முடைய தேவன் மிகவும் வலிமை வாய்ந்தவர். அல்லேலூயா. இயேசு நம்முடைய தேவன், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு, இப்போ நம்முடைய இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு, அவருடைய வல்லமைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து தீய வல்லமைகளுக்கும் ஒன்று சேர்த்து இயேசுவிடம் சென்றால் சாத்தானுக்கே தெரியும் தன்னுடைய வல்லமை அவருடைய வல்லமைக்கு முன்பாக தூசி என்று அவனுக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு என்று அவர் பெயரை கேட்டாலே ஓடுகிற அளவுக்கு தேவன் அவனை ஆக்கி வைத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளில் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தவும் ஸ்தோத்தரிக்கவும். எவ்வளவு துன்பம் அனுபவிச்சாங்கல்ல, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. என்ன வந்தாலும், என்ன சத்துருவின் வல்லமை பெரிதா இருந்தாலும், தேவனால் இந்த எகிப்தின் சேனை புறப்பட்டு வனாந்தரத்துக்கு வரும்போதே அந்த பாலைவனத்துல ஒரு புழுதி புயல் உண்டாக்கி இருந்தால், குதிரைகள் எல்லாம் 4 குட்டிகரணம் அடிச்சு, காலு கை உடைஞ்சி, ரதங்கள்லாம் உடைஞ்சி, வந்த சோல்ஜர்ஸ் உடைய கழுத்து எல்லாம் உடைஞ்சி, எல்லாம் அப்படியே கிடக்க வைக்க தேவனால் முடியுமா இருந்தும் அவனை திறந்த தேவ சந்தத்துக்குள்ள வீராப்பா வர்ற வரைக்கும் அவர் வா 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 வா, இதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன், வா வா அப்படின்ன மாதிரி விட்டுட்டாருங்க. கடைசியில தம்முடைய ஜனங்களை பாட வச்சாரா இல்லையா? தம்முடைய ஜனங்களை பாட வச்சாரா இல்லையா? ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எங்க வாழ்க்கையிலும் நாங்க எந்த அனுபவத்தின் வழியா கடந்து வந்தாலும் எங்கள் வாயில் துதியின் பாடலை அவர் வைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையில கூட பாஸ்டர் சாத்தான் கொண்டு வந்த பிரச்சனை அவ்வளவுதான் நாங்க நினைச்சோம் பாஸ்டர். ஆனா பாத்தீங்கன்னா அப்படியே பிளேட்டை திருப்பிட்டார பாஸ்டர். எத்தனை பேருக்கு அப்படி ஆண்டவர் செய்தாரு? எத்தனை பேர் வாழ்க்கையில அப்படி செய்தார்? இவ்வளவுதான், கவுந்துருவோம், முடிஞ்சிருவோம், ஏமாந்துருவோம், மாட்டிக்கிட்டோம், அப்படிதான் நினைச்சோம். ஆனா எங்களை பாட வச்சார் அவரு. எத்தனை பேர் சொல்லுவீங்க? சில நேரங்களில் நம்மை எதிர்த்து வரும் தீமைகள், நம்மை சந்திக்கும் நேரங்களில் நமக்கு ஏற்படுகிற கலக்கம் இருக்கிறதே,
அது என்னதான் விசுவாசத்தில் வீரர்களா இருந்தாலும் சாத்ராக்கு மேஷாக்கு ஆபேத்நேகோ மாதிரியோ நம்ம இருந்துட போறோம். நம்ம அந்த அக்கினி சூளை 7 மடங்காக்கணும். ஒரே உங்களுக்காக தாண்டா, உங்களுக்காக தாண்டா, உங்களுக்காக தாண்டா மிரட்டிக்கிட்டே இருந்தா என்ன செய்யும்? ஐயா விடுங்க, கொஞ்சம் வாத்தியங்களை வாசிக்க சொல்லுங்கன்னு நாங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி ஞானமா நடந்து கொள்ளணும் பிரதர், அப்படிதான் சொல்ற மாதிரி அப்படி ஆயிருப்போம். நல்ல வேளை அன்னைக்கு நம்ம இல்லை. நம்மள இந்த சம்பவத்தை வாசிக்க வச்சிருக்கிறாரு. அட்லீஸ்ட் இப்ப கிடைக்கிற இந்த போதனையிலேயாவது என் தேவன் எனக்கு முடிவிலே வெற்றியாக மாற்றுவார் அப்படின்னு நம்ம நினைச்சு கர்த்தரை நம்ம துதிக்கணுங்க. ஆண்டவர் இயேசுவை நம்ம துதிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நிச்சயமா நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் இருக்கிறார். ஒரு வசனம் மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன், அப்படியே நீங்கள் பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு கண் தெரியாத சகோதரன், அவனை இயேசுவின் சீடர்கள் எல்லாரும் ஒன்னா சூழ்ந்து கொண்டார்கள். அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார்கள். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா என்று கேட்டார்கள். ஜென்ம பாவமா, யார் செய்த பாவம், இவன் எப்படி பிறந்திருக்கிறான் அப்படின்னு கேட்ட பொழுது அவர் சொன்ன வார்த்தை மட்டும் வாசிக்கிறேன். இயேசு பிரதித்திரமாக, அது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியை, செயல், அற்புதம், அதிசயம் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். இப்ப பாரு, அவன் சோகமாக போகிறான். அதுக்கப்புறம் பெரிய டிபேட்டே போகுதுங்க அவனை வச்சு. ஆனா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, இயேசு குனிந்து உமிழ்ந்து அதை சேராக்கி அவன் கண்ணில் பூசி அவர் போய் சிலவாம் குளத்துல கழுவிட்டு வர சொன்னாரு. வந்தான், பார்வை அடைஞ்சிட்டான், நல்ல சுகமாயிட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நிறைய ஜனங்கள், சிலர் பரிசேயர்கள் வேறு விதமா பேசினாலும் நிறைய ஜனங்கள் இயேசுவை தேவன் என்று அறிந்து கொண்டார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கானாவூர் கல்யாண வீட்டில் அந்த குறை வரலைன்னு வச்சுக்கிடுங்களேன். பெண்ணுக்கு ட்ரெஸ் சரியில்லைன்னா அந்த பெண்ணோட போயிடும். மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் சரியில்லைன்னா அதோட போயிடும். மாப்பிள்ளைக்கு வயிற்று வலிக்குதுன்னா அவரை கொண்டு போய் டாய்லெட்ல விட்டுட்டு வந்தா வயிற்று வலி சரியாயிடும். ஆனா இது அந்த 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 கல்யாண வீட்டுக்கு வந்த எல்லாரையும் அஃபெக்ட் பண்ற ஒரு விஷயத்துல அங்க பிரச்சனையை கொண்டு வந்தான். பார்த்தீங்களா சாத்தான்? நான் எப்பவும் சொல்லுவேன், வேதத்தை இப்படி கொஞ்சம் ஆராய்வேன். அதாவது நம்ம ஊர் சமையல்காரவங்களை கிட்ட போய், ஐயா 400 பேரை நாங்கள் கூப்பிட்டுருக்குறோம் கல்யாணத்துக்கு, எவ்வளோ சாப்பாடு செய்யணும் அப்படின்னு கேட்டால், 400 பேர்னா கூட 1-2 பேர் வருவாங்க சார், அதனால 500 பேருக்கு சமைக்கணும்னு சொல்லுவான். நம்ம ஆட்களுக்கு இவ்வளோ அறிவு இருக்க, அந்த கல்யாண வீட்டார் அழைக்கப்பட்டிருந்தார்கள் அப்படி சொல்லியிருக்கு இல்லை? அப்போ எத்தனை பேர் அழைச்சிருக்கிறோம்? இங்கே மாதிரிலாம் ஆயிரக்கணக்கில் எல்லாம் கூப்பிட மாட்டாங்க. அங்கெல்லாம் சுருக்கமாக தான் கூப்பிடுவாங்க. அழைக்கப்பட்டவர்கள் இத்தனை பேர்னா அவங்களுக்கு தேவைக்கு மேலே தான் திராட்சை ரசம் அவங்க வாங்கி வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு ஆள் எவ்வளோ குடிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாதா? அப்படித்தான் வாங்கி வச்சிருப்பாங்க. ஆனால் முதல் பந்தி குடிச்சிருக்காங்க, 2வது பந்திக்கு போய் துருத்தியை பார்த்தா துருத்தி காலியா இருக்கு. எனக்கு ஒரு சந்தேகம், இயேசு எங்க இருக்கிறாரோ அங்கே சாத்தான் வந்துருவான்ல. இப்போ ஒரு 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 கற்பனை, அதுவும் வேதத்தின்படியான கற்பனை தான். இயேசு அங்க இருக்கிறாரு. யாருக்கு இயேசு யாருன்னு தெரியாது, சாத்தானுக்கு தெரியும். சாத்தான் அங்க ஆஜரானா இயேசு நாட்ட. என்னப்பா வந்திருக்கிற? ஆமா, நீங்க வந்திருக்கீங்களா? அதனால பிரமாதமா இந்த இது நடக்கும், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்களேன். எங்க பைபிள் எழுதியிருக்குன்னு கேட்டுறக்கூடாது, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்களேன். ஆமா, நீ என்ன செய்ய போற? நான் பொண்ணையும் தொட மாட்டேன், மாப்பிள்ளையும் தொட மாட்டேன், கல்யாணத்துக்கு வந்திருக்கோம் ஒருத்தரையும் தொட மாட்டேன். அதோ பந்தி விசாரிப்பு அறை இருக்குது, அதுக்குள்ள போய் துருத்திய பொத்தல் போடவும் மாட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டேன், அதுல இருக்கிற திராட்சை ரசத்தெல்லாம் உறிஞ்சிருவேன். கர்த்தர் பார்த்திருப்பாரு. இவன் இப்படி செய்தா நமக்கு மகிமை வருமா? வரும்னு அவருக்கு தெரியும். அதனால போன அலோவ் பண்ணிட்டார். நான் பைபிள் மொத்தத்திலிருந்து சொல்றேங்க. இயேசு இருக்கிற இடத்துல அவரை அறியாம ஒரு குறை வருமா? இவன் போய் கொஞ்சமா வச்சிருக்க கூடாது, மொத்தம் உறிஞ்சிட்டு போயிட்டான்.
அடுத்த பந்தியில் இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. இயேசுவுக்கு தெரியும் இந்த பிரச்சனை தாங்கிட்ட வரும்னு. அல்லேலூயா. என்னதான் ஜெபிக்காதவங்களா இருந்தாலும், என்னதான் கர்த்தரிடத்துல சொல்லணும்னு இல்லாதவங்களா இருந்தாலும், ஒரு கஷ்டம் வந்த உடனே கர்த்தாவே கர்த்தாவே ஆண்டவர் சொல்ல அதிகாலையில் என்னை தேடுவார்கள். ஏர்லி மார்னிங் 8 o'clock எழுப்புற ஆட்கள்லாம் 4 o'clock எழுப்பி அப்பா அப்படிலாம் சொல்றது எனக்கு தெரியும். அதனால கஷ்டம் வந்துட்டா வருவாங்கன்னு தெரியும். இயேசுநாதர்கிட்ட வந்தாங்க. அவர் என்ன செய்தாரு? அற்புதமா அந்த வீட்டின் குறைய நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். என்ன மறுபடியும் கச்சாடிக்கிட்டேன், நான் போகல. அவர் அற்புதமா அதை ஆக்கி அந்த பந்தி விசாரிப்புக்காரன் முதல்ல இந்தாங்க திராட்சை ரசம் வந்துருச்சுங்க அப்படின்னு கொடுத்த உடனே அவன் குடிச்சிட்டான் பாருங்க. அவன் காலும் கையும் கீழே நிக்கல, டான்ஸ் ஆடிக்கிட்டே மாப்பிள்ளை கிட்ட போயிருப்பான். மாப்பிள்ளை எல்லாரும் முதல்ல ருசி மிகுந்தது கொடுப்பாங்க, பிற்பாடு ருசி குறைஞ்சதே கொடுப்பாங்க. நீ ருசி மிகுந்ததை இந்நேரம் வரைக்கும் வச்சிருந்த பெரிய ஆளியா நீ அப்படின்னா அவன் முழிக்கிறான் பாவம். எனக்கு தெரியாதுன்ட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு இவ்விதமாய் தன் முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானாவில் உள்ள கல்யாண வீட்டில் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அந்த வீட்டுக்கு அந்த குறை வரலன்னு வச்சுக்கிடுங்க, அவருடைய மகிமை வெளிப்பட வாய்ப்பு இல்லை. உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரலன்னு வச்சுக்கிடுங்க, அவருடைய வல்லமை வெளிப்பட வாய்ப்பு இல்லை. ஆகவே சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறார், சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறார். அதே நேரத்தில் என்ன பார்த்து சொல்றார்? தெளிந்த புத்தியாயிரு, விழித்திரு, கவனமாயிரு அப்படி சொல்றார் கர்த்தர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே என்ன பிரச்சனை வருதோ அங்கே அவர் அறியப்படுவார், அவருடைய வல்லமை அறியப்படும், அவருடைய மகிமை அறியப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நான் உபத்திரவப்பட்டது நல்லது சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்லுவீங்க? நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன், நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன். எங்க வீட்டுல இந்த கஷ்டம் வந்தது நல்லது, எங்க குடும்பத்துல இந்த பிரச்சனை வந்தது நல்லது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தது, கர்த்தர் எங்களுக்கு மகிமையாக அதுல வெற்றியை தந்தார். அல்லேலூயா. வேதத்தில் நிறைய சம்பவங்கள் அப்படி இருக்கின்றன, நிறைய சம்பவங்கள் அப்படி இருக்கின்றன. உண்மையா ஜெபிக்கிறவன் தானியேல், அவனுக்கு ஏன் சிங்கக்கவிக்குள்ள போக விடணும்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. எந்த வகையிலும் அவர் அவனை காப்பாற்றி இருக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அக்கினியின் அகோரத்தை அவிக்கிறவர் சிங்கங்களின் வாய்களையும் கட்ட வல்லவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த உபத்திரவத்துக்குள் நீங்க போனாலும் அந்த உபத்திரவத்துல ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட இல்லாம உன்னை பத்திரமா வெளியே கொண்டு வருகிற வல்லவர் நம் கூட இருக்கிறார். ஆமென்.